வணக்கம் அன்பு நேயர்களே! மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இப்பொழுதும் கூட ஓசோவின் அற்புதமான சிந்தனைகளை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டே வந்தோம் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, உலகத்த பத்தியும், தனி மனிதன பத்தியும் ஓசோ எவ்வளவு அற்புதமான சிந்தனையை, ஆழ்ந்த சிந்தனையை கொடுத்திருக்காரு அப்டிங்கிறத தான் பார்க்க போறோம். உலகம் என்னவோ ரொம்ப அழகா தான் இருக்கு இல்லையா? எவ்வளவு அற்புதமான இந்த பிரபஞ்சம் நமக்காக இறைவன் படைத்திருக்கிறான் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்கு. ஆனா, தனி மனிதன் தான் தொலைந்து போய்விட்டான் அப்படின்னு சொல்றாரு ஓசோ. உங்களை பற்றிய பொறுப்புகளை நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் உண்மையான தனி மனிதன் உதயமாகிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? அப்படி பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, உங்கள் மேல் உங்களுக்கு முதல்ல அன்பு வரணும் அப்படின்னு ஓசோ சொல்றாரு. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ, அதே நிலையில் உங்கள் மேல் நீங்கள் அன்பு கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நீங்க முதல்ல உங்கள நேசிங்க அப்படின்னு சொல்றாரு ஓசோ. பிரபஞ்ச இருப்பு நிலை உங்களை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சதோ, அப்படியே உங்களை படைத்திருக்கிறது. அதை நீங்க முதல்ல வந்துட்டு புரிஞ்சுக்கணும். அந்த படைப்பின் மேல் தான் நீங்கள் அன்பு கொள்ள வேண்டும். பிரபஞ்ச இருப்பு நிலைக்கு இன்னொரு இயேசுநாதர் தேவைப்பட்டால், அதனால் அவரை உருவாக்க முடியும். அதாவது பிரபஞ்சத்தினால அதை உருவாக்க முடியும். ஆனா, இருப்பு நிலைக்கு நீங்க தான் இங்க தேவைப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிறாரு ஓசோ. அதனால தான் உங்கள இந்த பிரபஞ்சம் படைச்சிருக்கிறது. ஏன் இவங்கள மாரி இல்ல, அவங்கள மாரி இல்ல அப்படின்லாம் நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க இல்லையா? அதுக்கான விடைகள் தான் ஓசோ சொல்லிட்டே வராரு. அதனால நீங்க இயேசுநாதராக ஆக முயற்சி செய்யாதீங்க. அத நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் நீங்களாகவே, தனி மனிதனாகவே இருங்கள். அதுதான் உண்மையான அழகு. கிறிஸ்துவராக இருப்பது, முகமதியராக இருப்பது, ஹிந்துவாக இருப்பது இதெல்லாம் அழகற்றது அப்படின்னு சொல்றாரு ஓசோ. நீங்க நீங்களாவே இருந்தா போதும். வேறு எதுவுமாகவுமே இருக்க தேவையில்ல. இந்த சுயத்தின் அபாயங்கள் இருக்குது. அதாவது நீங்கள் எந்த கூட்டத்திலும் சேராமல் தன்னந்தனியாக இருக்கிறீர்கள். இந்துக்கள், முகமதியர்கள், கிறிஸ்துவர்கள், கம்யூனிஸ்டுகள் இப்படி வெறும் கூட்டங்கள் தான் அதெல்லாம். அபாயம் இருக்கிறது என்று தெரிந்திருந்தும் நீங்கள் உங்களை தனி மனிதன் என்று பிரகடனப்படுத்துகிறீர்கள் பார்த்தீர்களா? இந்த கூட்டம் உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது அப்படின்னு சொல்றார். அதாவது சுயத்தோட சில சிறப்பம்சத்தோட நம்ம தனித்து இருக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த சமூகத்தில எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுதான் ஓசோ சொல்றாரு. ஆனா, இந்த அபாயத்தில ஒரு அபரீதமான அழகு இருக்குது. அபரீதமான ஒரு அழகு இருக்கு அப்படிங்கிறார். கத்தி மேல நடந்து போவது போல, இந்த தனி மனித வாழ்க்கையில ஒரு சுவையும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அபாயம் அதிகமாக, அதிகமாக உங்கள் வாழ்க்கையில அழுத்தமும், சுவையும் கூடுது. தனி மனிதனாக இருக்கும் அபாயத்தை நீங்கள் முழுமையாக எதிர்கொண்டால், ஒரு நொடி வாழ்ந்தாலும் அதில் எல்லையற்ற காலத்தை நீங்கள் பார்த்துவிடலாம். ஒரு வியாபாரியைப் போல வாழாதீங்க அப்படின்னு ஓசோ சொல்றார். ஒரு சூதாடியைப் போல வாழுங்கள். என்னது? வியாபாரியைப் போல வாழாதீங்க அப்படின்னு சொல்றது சரி. சூதாடியைப் போல வாழ்வதா? அப்படின்னு நீங்க கேட்குறீங்க இல்லையா? தன்னிடம் உள்ள அனைத்தையும் பணயம் வைக்கும் சூதாடியாக இருங்கள் அப்படிங்கிறாரு ஓசோ. நாளைக்கு அப்படின்னு ஏன் அடுத்து வரும் வினாடிக்கு அப்படின்னு எதையும் சேர்த்து வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாரு. இது எல்லாருமே சொல்றது அப்படின்னாலும், இதில் ஒரு நுட்பமான ஒரு விஷயம் இருக்கு. அப்படி ஒரு மனநிலை உங்களிடம் இருந்தா, உங்கள் வாழ்க்கையில எது நடந்தாலும், அது உங்களுக்கு அது பெரும் பேராக தான் இருக்கும். அவ்வளவு ஏன், நீங்கள் ஒரு பிச்சைக்காரனாக வாழ்ந்தாலும் சரி, அந்த வாழ்க்கையில ஒரு சக்கரவர்த்திக்கு இருக்கும் கண்ணியத்தை விட அதிகமாகவே நீங்க உணர்வீங்க அந்த வாழ்க்கையில. இப்போது இருக்கும் மனிதன் இதைவிட கீழ்நிலைக்கு செல்ல முடியாது என்னும் அளவிற்கு மோசமான நிலையில இருக்கிறான். மனிதன் உயர்ந்த நிலையில இருந்து விழுந்துட்டான். ஒவ்வொரு குழந்தையும் பாருங்க, கடவுளிடம் வரமாக வாங்கி கொண்டு வந்த அந்த சிரிப்பை எந்த மனிதனாவது இப்ப வச்சிருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் உதடுகளால சிரிக்கிறாங்க. ஆனா, அவங்க ஆத்மாத்மா மனசால சிரிக்கிறாங்களா? இல்ல தானே! அந்த சிரிப்பை தொலைத்து விட்டான் மனிதன் என்கிறார் ஓசோ. இன்றைய மனிதன் ஆரோக்கியமான, முழுமையான வாழ்க்கைக்கான வழியை தொலைத்து விட்டான். வாழ்க்கை கதவு இந்த நொடியில இங்க திறக்கிறது. இங்கு, இப்பொழுது இதுதான் முக்கியமான காலகட்டம். ஜனனமும் மரணமும் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கும் வேலை இதுதான். வாழ்வும் சாவும் உங்கள் முன்னால் நிற்க நீங்கள் சாவை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். ஏன்னா உங்களை ஆள்பவர்கள்
உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்துபவர்கள் அந்த தேர்வையே விரும்புகிறாங்க. இப்படி மரணத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் சோகத்தில் வாடிக்கொண்டிருக்கும்போது வாழ்க்கை சத்தமில்லாமல் உங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு என்னைக்காவது உணர்ந்திருக்கிறீங்களா? ஆம், ரொம்ப அற்புதமான இந்த உணர்வு உங்களுக்கு தோன்றுகிறதா அப்படின்னு பாருங்க. மீண்டும் இதே போல ஓசோவின் அற்புதமான சிந்தனையில் சந்திக்கலாம். இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பதிவில் கண்டிப்பாக ஒரு அற்புதமான குறுந்தகவலாக சொல்லலாம். நான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து இப்பொழுது விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரை பல சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.